உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று உலகம் முழுக்க கவலையாலும் பிரச்சனையாலும் சோதனையாலும் மன விரக்திகளாலும் வாழ்க்கையின் விரக்திகளாலும் மரணத்தை எண்ணி வாழக்கூடிய வாழ்வைத்தான் பலர் வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வாலிப சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் பெரும்பான்மையான இந்த நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலம் மறுமை நெருங்கக்கூடிய காலங்களில் வரும் என்று கூறினார்கள். மனிதர்களின் இறுதி காலம் நெருங்கக்கூடிய நாள் வரும்போது மன்னர்களை பார்த்து மனிதர்கள் சொல்வார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமே என்று. மரணித்தவனை பார்த்து உயிர் உள்ளவர் சொல்வார், மரணிக்க வேண்டுமே என்று சொல்வார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு மரணத்தை எண்ணி கவலையாலும் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் நெருக்கடிகளாலும் வாழக்கூடிய சமூகம் இறுதி சமூகம் சந்திக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இதற்காக மருத்துவமனைகள் உருவாகிவிட்டது, இதற்காக மருத்துவர்கள் உருவாகிவிட்டார்கள். இதுவே மிகப்பெரிய அம்சமாக சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி சோதனையான காலத்தில் நீங்கள் சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்தால், நோயால், செல்வ இழப்பால், கண்ணிய இழப்பால், அல்லது வாழ்க்கை நெருக்கடிகளால், அல்லது உறவுகளுடைய பிரிவால், இதுபோன்று எந்த சோதனையில் நீங்கள் சிக்குண்டு இருந்தாலும் இந்த செய்தியை செவிதாழ்த்து கேளுங்கள். இந்த சோதனைகளில் நீங்கள் தனியாக இல்லை. உங்களுடைய இறைவன், உங்களுடைய ரப்பு உங்களோடு தான் இருக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், இந்த சோதனை எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் தனியாக இல்லை. இறைவன், நம்முடைய ரப்பு என்னோடும் உன்னோடும் உங்களோடும் இருக்கிறான். இந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் நலவிலும் தீயதிலும் சோதனையை கொடுப்பான். இறைவனை பொறுத்தவரை நலவை கொடுப்பதிலும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டையும் உங்களை பொறுத்தவரை சோதனைதான். உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதர்களை அனுப்பும்போது இறைவன் கூறிவிடுகிறான், நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன். பசியை கொண்டு சோதிப்பேன், பயத்தை கொண்டு சோதிப்பேன், செல்வ இழப்பை கொண்டு சோதிப்பேன், தொழிலின் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன், உயிர்களின் இழப்பை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதனைகளை கொண்டு சோதித்தே தீருவேன் என்று மனித இனத்தை இந்த பூமியிலேயே அனுப்பியே இருக்கின்றான். இந்த பூமியிலேயே சோதனைகள் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்றால் அது யாராக இருப்பார்கள் தெரியுமா? நபிமார்கள், இறை தூதர்கள். ஆனால் அந்த இறை தூதர்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். சோதனைகள் எனக்கும் உங்களுக்கும் மட்டும் இறைவனால் கொடுக்கப்பட்டது அல்ல. நபிமார்களுக்கும் அதிகமாக சோதனை கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான். நபிமார்கள்தான் அதிகமாக சோதனைக்காகவே மண்ணில் படைக்கப்பட்டவர்கள். இறைவன் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் சோதிக்க அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்கிறது, நபிமார்கள் நிராசை அடைந்து நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நிராசை அடையும் போதுதான் அந்த சோதனை சிரமங்களால் கஷ்டங்களால் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, இந்த பூமியிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபிமார்கள். அவர்களுக்கு பிறகு நபிமார்கள், அவர்களுக்கு பின்பு அவர்களை பின்தொடர்பவர்கள், அவர்களுக்கு பின்பு அவர்களை பின்தொடர்பவர்கள், அவர்களுக்கு பின்பு அவர்களை பின்தொடர்பவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த எல்லா சோதனைகளும் உண்டு. நானும் நீங்களும் மட்டும் சோதனை உண்டாக்கப்படுவதற்கு இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டும்.
நமது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய எல்லோரும் சோதிக்கப்படுகிறார்கள். இப்போது பாருங்கள், பலஸ்தீனில் படக்கூடிய முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகள், பசியால் வாடக்கூடிய மனிதர்கள், வாடக்கூடிய குழந்தைகள், ஆனாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனத்தில் உண்டு. பசியால் விலங்கினங்களின் கழிவுகளையும் புல்லையும் திங்கக்கூடிய சாப்பிடக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீன மக்கள் தாகத்தால் பசியால் வாடுகிறார்கள். அதனால் சோதனை நமக்கு மட்டும்தான் வருகிறது, கஷ்டங்கள் நமக்கு மட்டும்தான் வருகிறது என்று நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருக்கும் வரை எந்த சோதனையும் பெரிய சோதனையே அல்ல. இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்காகவும் துஆ செய்யுங்கள்.